8th சம்ல இருந்து போலாம். ஓகே. சோ 8th சம்ல இருந்து என்ன அப்படின்னா, சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் லைக் ஒரு நிமிஷம் இரு. ஓகே. சோ இதுக்கு செவன்த் சம்ல வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருப்பாங்க, லைக் டிராயிங்ஸ் அடிஷனல் கேபிட்டல் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. பட் உங்களோட க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க அதாவது அவங்க கொடுத்திருக்கிற அந்த லைக் டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நீங்க வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தென் யூ கோயிங் டு லைக் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? சோ இதே வந்து லைக் 8th சம்ல இருந்து எப்படி பாப்பீங்க அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்திருக்க மாட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்திருக்க மாட்டாங்க, ரெண்டுமே நீங்க தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So, David does not keep proper books of accounts. Following details are given from his records. ஓகேவா? ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ஸ்ல வந்து ஸோ இதுலயும் நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த டேட்ஸை வந்து மாத்தி பார்த்துருவீங்க. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணும் போதே கேர்ஃபுல்லா ரீட் பண்ணும். ஸோ வேல்யூஸ் ஏதாவது மாத்தி போட்டீங்கன்னா ஓகேவா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் லைக் ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4/2018 கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்சஸ். ஓகேவா? ஸோ இது என்னது, 31st March 2019 வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அந்த ஓப்பனிங் வேல்யூஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் பண்ணணும். தென் க்ளோசிங் வேல்யூஸ் எல்லாம் வச்சு க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து போடுவீங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் கொடுத்துருக்காங்க, கேஷோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, கேஷோட லைக் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் ஓப்பனிங், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வந்து க்ளோசிங். தென் சன்ட்ரி டெட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ், லோன், பிசினஸ் ப்ரெமிசஸ், ஃபர்னிச்சர். ஸோ இது எல்லாமே எங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் further capital of 45,000 and withdraw 2,500 per month from the business for his personal use. Prepare the statement of profit or loss with the above information. ஓகேவா? ஸோ லைக் அடிஷனல் கேபிட்டல் தென் வித்ட்ரூனா லைக் 2,500. ஸோ டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் போறதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஃபைண்ட் டூ திங்ஸ். ஒன்னு வந்து ஓப்பனிங் கேபிட்டல், இன்னொன்று வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் போடும் போது ப்ராப்பரா எழுதணும். இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on in the 1st April 2018. ஓகேவா? ஸோ லைபிலிட்டிஸ், அசெட்ஸ். ஸோ லைபிலிட்டிஸ்ல சொல்லுங்க பாப்போம், கேஷ் எதுல வரும்? கேஷ் வந்து asset side. ஓகே. ஸோ தென் கேஷ் asset sideனா ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நீங்க போடணும். ஸோ ஓப்பனிங் ஸோ now we are finding opening capital. ஸோ you need to take the opening balance. ஸோ opening balance எவ்வளோ? 43,000. ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் என்ன? 1,20,000. ஸோ 1,20,000 ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்ங்கிறது அசெட். தென் sundry debtors நமக்கு லைக் the person who are paying like amount to us, money to us. so அது வந்து sundry debtorsல வரும். then business premises nothing but நம்ம business ஓட லைக் அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து business premises அப்படின்னு சொல்லுவாங்க. so business premises வந்து என்னது, 2,50,000 வந்து நமக்கு வந்து அசெட் தான். தென் ஃபர்னிச்சர்ஸ் ஆல்சோ அசெட். ஸோ அசெட் சைடு எல்லாமே போட்டுக்கணும். தென் லைபிலிட்டி சைட்ல என்ன வரும்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னா நம்ம யாருக்கு பே பண்ணோம். ஸோ லைக் we need to pay the amount to like persons, like நம்ம யார்கிட்ட லைக் அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ ஸோ we need to repay back. ஓகேவா? ஸோ அது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். தென் லோன்ஸ் ஆல்சோ இந்த பேங்க்குக்கு நம்ம வந்து லோன் வந்து it's like we are liable to pay back the loan to the bank. so அது வந்து லோன் வந்து லைபிலிட்டி சைட்ல வரும். ஓகேவா? சோ இப்போ வந்து அசெட் சைடுல என்னென்ன வரும்னு போட்டாச்சு, லைபிலிட்டி சைடுல என்னென்ன வரும்னு போட்டாச்சு. சோ இதை வந்து பேலன்ஸ் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் அசெட் சைடு டோட்டல் பண்ணிக்கிறீங்க, தென் லைபிலிட்டி சைடு டோட்டல் பண்ணிக்கிறீங்க. சோ ரெண்டுக்கும் வர டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். சோ அசெட் சைடு டோட்டல் பண்ண எவ்வளவு வருது? 43,000. சோ கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க தானே? இல்லைன்னா கிளாஸ் நோட் லைக் ஏதாவது நோட் வச்சிருக்கீங்களா? கால்குலேட் பண்றீங்களா? ஹலோ. எஸ். சோ டோட்டல் பண்ணீங்கன்னா 45,000
1,20,000, 84,000, 2,50,000 and 33,000. ஸோ இது எல்லாமே அசட் சைடு எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 5,30,000. ஓகேவா? ஸோ இது வந்து அசட் சைடுக்கான பேலன்ஸ். ஸோ லைபிலிட்டி சைடுக்கான பேலன்ஸ் என்ன? 1,05,000 25,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 1,30,000. ஓகே. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க பாப்போம். 5,30,000 இருந்து 1,00,000 மைனஸ் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வேல்யூ வருது? Ma'am, 4 lakh. 4,00,000. ஸோ 4,00,000 தான் என்னது உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ். சவின் தீரன் புரிஞ்சுதா? புரியுது மேம். ஓகே. சவின் மட்டும் தான் பேசலாம். தீரன் உனக்கு? மென்ஷன் பண்றானா? சரி, ஓகே. சோ இது வந்து நம்ம லைக் ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் வச்சு நவ் வி ஃபவுண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? தென் க்ளோசிங் கேபிட்டலும் இதே மாதிரி தான். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த க்ளோசிங் வேல்யூஸ் கொடுத்துருக்கத வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்பீங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் வந்து சேம் சன்ட்ரி sundry debtors loan வந்து லைக் comes under liability side. ஸோ அசெட்ல வந்து cash, stock of goods, sundry debtors, business premises and furniture. ஸோ அசெட் சைடு எல்லாமே டோட்டல் பண்ண எவ்வளவு வரும்? 5,64,000 வருது. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணும்? 1,02,000 பிளஸ் 20,000. ஸோ அதை ஆட் பண்ணி வர ஆன்சர் என்ன பண்ணும்? அசட் சைட் கூட மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா லைக் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 4,42,000 வருது. இதுதான் உங்களோட க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எல்லாம் லைக் ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் வச்சு லைக் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ நவ் யூ ஹேவ் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ டிராயிங்ஸ் என்ன லைக் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டிராயிங்ஸ் கொஸ்டின்ல கொடுத்தாங்க. ஸோ அடிஷனல் கேபிட்டலும் வந்து லைக் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டிராயிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2,500 பர் ஆனம் லைக் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டிராயிங்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இயருக்கு என்னங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இயருக்கு பர் ஆனம்க்கு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ பர் மந்த்துக்கு 2,000 லைக் 2,500 அப்படின்னா ஸோ 2,500 இன்டூ 12. ஸோ என்ன வேல்யூ வருது? 30,000. ஸோ 30,000 தான் என்னது உங்களோட டிராயிங்ஸ் பர் ஆனம். புரிஞ்சுதா அது எப்படி போடணும்? ஸோ டிராயிங்ஸ் வந்து அங்க 2,500 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் ப்ராப்பரா ரீட் பண்ணாம டேரக்டா 2,500 பிளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ என்ன பண்ண? கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணும். ஸோ பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து அது பர் ஆனம்க்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 2,500 இன்டூ 12. ஸோ அது வர வேல்யூ தான் என்னது உங்களுக்கு வந்து இந்த டிராயிங்ஸ் பர் ஆனமோட டிராயிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 4,42,000. அதுல இருந்து என்ன பண்றீங்க? டிராயிங்ஸ் வந்து பிளஸ் பண்றீங்க. சோ பிளஸ் பண்ணீங்கன்னா 30,000. 30,000 பிளஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 4,72,000. ஓகேவா? ஸோ 4,72,000 இருந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். ஸோ அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க? 45,000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 4,27,000 as an adjusted closing capital. ஓகேவா? ஸோ அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். which is 4 lakh. So 4 lakh minus 4,27,000 வந்து 4 lakh minus பண்ணீங்கன்னா you are getting answer like 27,000. So இதுதான் என்னது உங்களோட ப்ராஃபிட். புரிஞ்சுதா? Yes, ma'am. So like சவின் தீரன் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஹலோ. ஓகே ஓகே. தென் சம்ஸ் போட்டு வந்து லைக் ஓகே சரி நான் அது எண்ட்ல கேக்குறேன். இப்போ வேண்டாம். இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். தென் தென் illustration 9. ஓகேவா? ஸோ அகமத் ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம் தானே? இது ஃபைன் தானே உங்களுக்கு? Yes, ma'am. Exam போலாம். ஓகே ஓகேடா. ஸோ Ahmed does not keep a books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்றாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த சம்லயும் அப்படிதான்.
என்ன கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஓப்பனிங் அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் லைக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அடிஷ்னலா என்ன, லைக் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் டெபிட் கொடுத்துருக்காங்க, தென் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டாக், டெட்டாஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அகமத் ஹேட் வித்ட்ராவன் 40,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க 40,000 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ நீங்க வந்து அந்த டிராயிங்ஸ் என்ன பண்ணிக்கலாம், 40,000 சொல்லி ஹோலா எடுத்துக்கலாம். லைக் அந்த லைக் பிஃபோர் செம்ல பார்த்த மாதிரி பர் லைக் பர் மந்த் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து பர் ஆனம்க்கு ரீகால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ் 16% as a capital for the expansion of the business. ஸோ இது என்னது, அடிஷனல் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு எல்லா டைமுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா அடிஷனல் கேபிட்டல் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் சென்டென்ஸ் ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ் 16,000 as a capital for expansion of businessனா அது வந்து அடிஷனல் கேபிட்டலா தான் நீங்க எடுத்துக்கணும். தென் a provision of 5% on debtors to be made. ஸோ டெட்டாஸ்ல இருந்து 5% நீங்க என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். தென் plant is to depreciated. depreciationனா என்ன, எனி ஐடியா depreciationனா என்னன்னு? டெப்ரிசியேஷனா என்னடா, ஏதோ ஐடியா இருக்கா? மேம் இன் தமிழ் தேய்மானம் சொல்லுவாங்க. என்னடா? மேம் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னா எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் யூஸ் பண்றோமோ அது எவ்வளோ பர்சன்ட், அது தமிழ்ல தேய்மானம் கூட சொல்லுவாங்க மேம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் என்னது, லைக் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனா உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ எப்படி வந்து லைக் நம்ம டே டு டேல இருக்கிற லைக் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு வந்துட்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ டெப்ரிசியேஷனா என்ன, ஸோ நம்ம லைக் லைக் மெஷினரிஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் இயர் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டி என்ன இருக்காது, ஆஃப்டர் 10 இயர்ஸ் இருக்காது. ஸோ 5 இயர்ஸ் ஒன்ஸோ இல்ல 10 இயர்ஸ் ஒன்ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் மெஷினரிக்கோ இல்ல லைக் அந்த நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்க்கு என்ன பண்ணுவாங்க, டெப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் பிளான்ட்னா என்ன, அந்த பிசினஸ் யூனிட் தான் வந்து அங்க பிளான்ட்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இன்னொன்னு என்ன நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, 14,000 கிரெடிட் கொடுத்துருக்காங்க, 18,000 வந்து டெபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஸோ இது நீங்க எப்படி போடுவீங்க சொல்லுங்க. அந்த கிரெடிட் டெபிட்க்கு என்ன, லைக் அந்த லைக் கிரெடிட் டெபிட்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு என்ன மீனிங், யாருக்காவது ஐடியா இருக்கா? ஸோ கிரெடிட்னா நம்ம பே பண்ணியிருப்போம். ஓகேவா? 14,000 பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பே பண்ணியிருப்போம். ஸோ டெபிட் அங்க 18,000 டெபிட்ல இருக்குன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து அந்த 14,000 18,000 வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்தோடனே லைக் பிளைண்டா என்ன பண்ணக்கூடாது, அசட் சைட்ல போய் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் டெபிட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸ் வந்து ஓவர் டிராஃப்டா இருக்கும். ஸோ ஓவர் டிராஃப்ட்னா நம்ம லைக் பேங்க்குக்கு லைபிள் பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், ஸோ யூ நீட் டு மென்ஷன் தட் பேங்க் பேலன்ஸ் இன் லைபிலிட்டி சைட். ஸோ டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு மென்ஷன் இன் அசட் சைட். ஓகேவா? எதுவுமே கொடுக்கலன்னா டேரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அசட் சைட்ல போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லா நோட் பண்ணி நீங்க வந்து கரெக்டா வந்து லைக் போஸ்டிங் வந்து போடணும். ஓகேவா? தென் ஓகே, சம் பார்க்கலாமா? ஸோ சம் வந்து என்னது, ஸோ லைபிலிட்டி சைடு வந்து ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து என்ன வரும், இதுல தான் வரும். ஒரு நிமிஷம். ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 14,000. ஓகேவா? தென் அடுத்து என்னது, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எங்க வரும், அசட் சைட்ல வரும். ஸோ அசட் சைட்ல என்ன ஓப்பனிங் வந்து 800. ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து டெட்டாஸ் வந்து 34,000 ஓகேவா. தென் பிளான்ட் வந்து 80,000, ஃபர்னிச்சர் வந்து 40,000 ஓகேவா. தென் நிமிஷம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் மேம். அங்க வந்து லைக் டெட்டாஸ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. லைக் டெட்டாஸ்ல வந்து 5% நம்ம கால்குலேட் பண்ணோம். பிளான்ட்ல வந்து 10% டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏன் வந்து நம்ம ஓப்பனிங்ல அட்ஜஸ்ட் பண்ணாம க்ளோசிங்ல பண்ணிருக்கோம்னா, எப்பவுமே இயர் எண்டிங்ல தான் ப்ரொவிஷன் ஆகட்டும் சரி, கமிஷன் கொடுக்கறதாகட்டும் சரி, இல்ல வந்து டெப்ரிசியேஷன் ஆகட்டும் சரி, எப்பவுமே என்ன பண்ணுவோம், இயர் எண்டிங்ல தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது நீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க கொண்டு வரீங்க, க்ளோசிங் கேபிட்டல்ல வந்து கொண்டு வரீங்க ஓகேவா. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க அப்பதான் பிசினஸ் லைக் ஓப்பனிங் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன என்ன பண்ண முடியாது, எதுக்குமே வந்து லைக் டெப்ரிசியேஷனோ இல்ல கமிஷனோ நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது. அட் எண்ட் ஆஃப் த இயர் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து க்ளோசிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல? No, ma'am. Clear, ma'am. ஓகே. ஸோ ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்றீங்க, ஸோ அது சேம் ஆஸ் யூஷுவல் வந்து அசட் சைடு எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஸோ யூஆர் கெட்டிங் ஆன்சர் 1,66,800 ஓகேவா. ஸோ லைக் லைபிலிட்டி சைடு என்ன, 14,000 பிளஸ் 60,000. ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா, ஸோ லைபிலிட்டி சைடு வரதையும் அசட் சைடையும் மைனஸ் பண்ணீங்கன்னா ஸோ யூஆர் கெட்டிங் ஆன்சர் 92,800. ஸோ அதுதான் என்னது உங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் ஓகேவா. ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஹெட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரா எழுதணும். ஸோ லைக் லைக் நீங்க மேக்ஸிமம் அக்கௌண்ட் ஷீட்ல தான் போடுவீங்க. ஸோ லைக் என்ன சொல்றது, கரெக்டா ஓப்பனிங் கேபிட்டல் தனியா காமிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் தனியா காமிக்கணும். ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க ஓகேவா. தென் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் என்ன பண்ணுவீங்க, சேம் அதே தான். பேங்க் பேலன்ஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து டெபிட், அதாவது நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால பேங்க் பேலன்ஸ் வந்து 18,000, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,500 ஓகேவா. ஸ்டாக் வந்து 16,500. தென் டெட்டாஸ் மொத்தமா எவ்வளோ, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ரெண்டு ரெண்டு கரன்சி காலம் போடுவீங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கரன்சி காலம்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னது 30,000 இருந்து 5% நீங்க என்ன பண்ணணும், அந்த ப்ரொவிஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 1,500. ஸோ புரியுதா அங்க கான்செப்ட்? பிரம பிரமதலட்சுமி, சவிந்தீரன் புரியுதா? புரியுது மேம். ஓகே. எஸ் மேம். ஸோ ஓகேடா. ஸோ 5% வந்து கால்குலேட் பண்றீங்க. எதுல இருந்து, அந்த 30,000 டேட்டாஸ்ல இருந்து 5% கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ யூஆர் கெட்டிங் 1,500. ஸோ என்ன பண்ணணும், அந்த 30,000 1,500 என்ன ஒரு 2 minutes. ஹலோ, இப்ப கேக்குதா? ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ண, இப்போ வந்து லைக் 5% வந்து டெட்டாஸ்ல இருந்து கால்குலேட் பண்றீங்க. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,500 வருது. அப்போ டோட்டலா உங்களோட டெட்டாஸ் எவ்வளோ, 30,000. ஸோ 30,000 மைனஸ் 1,500, அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 28,500 ஓகேவா. தென் பிளான்ட் வந்து என்னது, 80,000 ஓகேவா. ஸோ 80,000 இருந்து லைக் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 10% வந்து லைக் டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 8,000 வரும். ஸோ 80,000 இருந்து 8,000 மைனஸ் பண்ணீங்கன்னா லைக் யூ வில் ஹாவ் ஹோல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். என்னது, 72,000 ஓகேவா. தென் ஃபர்னிச்சர் வந்து 40,000 ஓகேவா. ஸோ லைக் லைபிலிட்டி சைட் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், கிரெடிட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ சேம் அசட் சைடு எல்லாமே ஆட் பண்ணி லைக் லைபிலிட்டி சைடு ஆட் பண்ணி ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 1,04,000 ஓகேவா. ஸோ இதுதான் உங்களோட க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ
இதை ரெண்டையும் வச்சு யூ நீட் டு லைக் calculate the profit or loss of the year. So closing capital என்ன 1,04,000 plus drawings வந்து 40,000, 1,44,000. So 1,44,000 இருந்து additional capital வந்து 16,000 என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 1,28,000. ஸோ 1,28,000 இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் என்ன 92,800. ஸோ 92,800 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 35,200 இஸ் யுவர் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஹலோ. ஓகே ஓகேடா. கவின் தீரன் உங்களுக்கு ஃபைனா? ஓகே மேம். ஓகே. ஸோ இதே லைக் எக்ஸைஸ் சம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அது லைக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 சம் தென் ஓகே. ஓகே எக்ஸைஸ் சம்ஸ் லைக் பாக்குறீங்களா? ஏதாவது டவுட் இருக்கான்னு கேக்குறீங்களா? இதே லைக் சேம் 7 and 8 லைக் சாரி 8 and 9 சம் வந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க சவின் தீரன் பிரமதா நீங்க 3 பேர் மட்டும் அதை லைக் ஒன்ஸ் கோ த்ரூ பண்றீங்களா? நான் அதுக்குள்ள வந்து லைக் தீபிகாக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 2 சம்ஸ் எடுக்கணும். ஸோ நான் அதை எடுத்துட்டு வரேன். ஓகே மேம். ஓகே ஓகே. தீபிகா உனக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகேடா. நேத்து எது வரைக்கும்டா பார்த்தோம்? 21 வரைக்கும் பார்த்தோம் மேம். 22 23 எடுக்கணும் மேம். 22 23 ஓகே. ஸோ 21 வரைக்கும் பார்த்த வரைக்கும் நீ எக்ஸசைஸும் பார்த்துட்டு தானே? உனக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது தானடா? ஃபைனா இல்ல தானே மேம், இருக்கு? பார்த்துட்டேன். நோ டவுட் இல்ல, ஓகே பார்த்து. ஓகே ஓகேடா. ஓகே ஸோ 22 சம் போலாம். 22 23 மட்டும் தானடா? ஆமா மேம், அவ்வளவுதான். ஓகே ஓகேடா. ஸோ துரை அண்ட் வேலன் entered into an partnership agreement as on 1st April 2018. ஓகேவா? ஓகே. like partnership agreement, Durai contributing to 25,000 and Valen contributing 30,000 as a capital. ஓகேவா? ஸோ அப்போ துரையோட கேபிட்டல் வந்து 25,000, வேலனோடது வந்து 30,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் profit and loss to be shared in the ratio of 2:3. 2:3 னா என்ன மொத்தமா 5. ஸோ 5ல வந்து 2% for துரை and 3% for வேலன். ஓகேவா? ஓகே ஓகே. தென் பார்ட்னர்ஸ் டு பி entitled to interest on capital. அது என்னது? at 5% per annum. ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5%க்கு நீ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் இருக்குல்ல 25,000 30,000 லைக் அவங்களோட ப்ராஃபிட் இருக்குல்லடா. ஸோ அவங்க ப்ராஃபிட்ல இருந்து நீ என்ன பண்ணுவ 5% வந்து கால்குலேட் பண்ணுவ. புரிஞ்சுதா? ஓகே மேம். மேம் ஆனா இதுக்கு ஏதாவது ஜர்னல் என்ட்ரி இருக்கா மேம்? இது டைரக்டா போட்டிருக்காங்களே. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி எதுவும் போடல. ஆனா உங்களுக்கு நீங்க ஜேர்னல் என்ட்ரியோட ஃபாலோ பண்ணுவீங்களா? சில ஸ்கூல் வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் வந்து லைக் அப்படியே டைரக்டா போஸ்டிங் போவாங்க. ஸோ நீங்க எப்படி லைக் உங்க மேம் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க?
எங்க மேம் டைரக்டா தான் மேம் போட்டாங்க. டைரக்டா தான் ஏன்னா நான் லாஸ்ட் இயர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லைக் இந்த மாதிரி போஸ்டிங் போயிருவாங்க. சில ஸ்கூல் லைக் சில மேம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்க லைக் புரியணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ அது உன்னோட கன்வீனியன்ட் தான். உனக்கு ஜேர்னல் என்ட்ரி போடாமையே நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா நீ டைரக்டா சம் போய்க்கு. ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. ஸோ ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் லைக் உனக்கு எந்த சைடு எது வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்னா டெபிட் சைடு வரும், கிரெடிட் சைடுல வரும். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நீ ஜேர்னல் என்ட்ரி தேவையில்லை, நீ ஆட்டோமேட்டிக்கா வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம். ஓகேவா? லெஜர் மாதிரி தான். ஓகேவா? ஓகே மேம். ஓகேடா. ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து துரைக்கு வந்து 300, வேலனுக்கு வந்து 450. ஓகேவா? அதுக்கப்புறம் துரை இஸ் டு ரிசீவ் அ salary of 5,000 ஃபார் த இயர். ஸோ அப்போ துரைக்கு அடிஷ்னல் என்ன இருக்கு? லைக் இயருக்கு வந்து 5,000 வந்து he needs to get a salary. ஓகேவா? தென் வேலன் டு ரிசீவ் அ கமிஷன். ஸோ துரைக்கு வந்து 5,000 salary, வேலனுக்கு வந்து கமிஷன். ஓகேவா? During the year, the firm make a profit like of 20,000 before adjustment of interest, salary and commission. So prepare the profit and loss appropriation account சொல்லிருக்காங்க. So இந்த like இந்த 20,000 அப்படிங்கிறது வந்து லைக் அவங்களோட ப்ராஃபிட். ஓகேவா? பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இதெல்லாமே லைக் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கு? 20,000 இருக்கு. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து சம் போடுற. ஸோ சம் என்ன பண்ணுவேன்? லைக் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு இந்த சைடு. ஓகேவா? லைக் எந்த சைடு? கிரெடிட் சைடு. ஸோ இதே லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? இந்த சைடு மாத்தி போடணும். அந்த கான்செப்ட் தெரியும் தானே? எந்த சைடு வரும்னு தெரியும் தானே உனக்கு? தெரியும் மேம். ஓகேடா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன? துரைக்கு வந்து அவனோட கேபிட்டல் இருந்து யூ நீட் டு ஃபைண்ட் அ 5%. ஓகேவா? அப்ப 25,000 இன்டூ 5/100. ஸோ அப்ப எவ்வளவு வரும்? 1,250 வரும். ஓகேவா? ஸோ 1,250 அதாவது டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு துரை அண்ட் வேலன். ஸோ ரெண்டோட என்னது? துரைக்கு வந்து 1,250, வேலனுக்கு வந்து 30,000 இருந்து 5/100 போடுவேன். அப்ப எவ்வளவு வரும்? 1,500. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது? பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அந்த என்ட்ரி போட்டாச்சு. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த சைடு வரும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து இந்த சைடு வரும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னா துரைக்கு எவ்வளோடா இருக்கு? 300. ஸோ வேலனுக்கு வந்து 450. ஓகேவா? ஓகே மேம். தென் டு சேலரி. நம்ம சேலரி யாருக்கு வருது? சேலரி வந்து லைக் துரைக்கு வந்து 5,000. அதே மாதிரி கமிஷன் வேலனுக்கு வந்து 2,000. ஓகேவா? ஸோ இது வந்து லைக் டெபிட் சைடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து நீ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவ? 20,000 லைக் 300 450 இது எல்லாமே என்ன பண்ணுவ? ஆட் பண்ணுவ. ஸோ ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? 20,750 உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 20,750 எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? அந்த கிரெடிட் சைடோட டோட்டல். ஓகேவா? ஹலோ, தீபிகா? கேக்குதா? கேக்குது. புரியுதாடா? அந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? தெரியுது மேம். ஓகே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணும்? 1,250, 1,500, 5,000, 2,000. ஸோ இதெல்லாமே நீ என்ன பண்ணும்? இதெல்லாமே நீ ஆட் பண்ணி அந்த 20,750யோட என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணினா உனக்கு எவ்வளவு கிடைக்குது? 11,000 கிடைக்கும். ஸோ கால்குலேட்டர் வச்சிருக்கியா? எஸ் மேம் வச்சிருக்கேன். மேம் எனக்கு என்ன டவுட்னா, அந்த பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த 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 டியூரிங் த இயர் அது ஏன் மேம் அங்க கிரெடிட் சைடுல போட்டிருக்காங்க? அது வந்து உனக்கு லைக் இதுதானடா, ப்ராஃபிட் தானடா, அதனால கிரெடிட் சைடுல போட்டிருக்காங்க. புரியுதா? அது இதே வந்து பை லைக் டியூரிங் த இயர் த ஃபர்ம் மேட் அ லாஸ் அப்படின்னா உனக்கு டெபிட் சைடுல வரும். புரியுதா? ஓகே மேம். ஓகேவா? இதுக்குதான் வந்து நீ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது உனக்கு ஃபைனா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம்.
ஓகேடா. சோ அப்ப நீ இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்றியா? 1250 பிளஸ் மேம் அந்த டெபிட் சைடுல இருக்கிற டோட்டலா மேம்? டெபிட் சைடுல இருக்கிற டோட்டல். ஸோ 9750 வருது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணும்? 20750 மைனஸ் பண்ணினா 11000 வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகேவா? ஸோ இந்த 11000 இப்போ இந்த 11000 தான் உன்னோட என்னது ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா? இந்த 11000 இருந்து நீ எந்த ரேஷியோல செப்பரேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன ரேஷியோல? 2:3. அப்போ ஃபர்ஸ்ட் துரைக்கு என்ன? 11000 இன்டூ 2/5. ஓகேவா? அப்ப என்ன வரும்? துரைஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு வந்து 4400 போகும். ஓகேவா? ஸோ வேலனுக்கு எவ்வளவு போகும்? 6000 போகும். ஸோ அந்த 11000 அவங்கவுங்க ரேஷியோ, உன்னோட ரேஷியோ என்ன, என்னோட ரேஷியோ என்னன்னு சொல்லி நம்ம வந்து லைக் செப்பரேட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா அங்க எப்படி லைக் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு? எஸ் மேம். ஓகே. ஸோ இதே தான் வந்து 23 சம்ஸ். 23rd சம்ஸ் லைக் ஜஸ்ட் நீ லைக் கோ த்ரூ பண்ணு பார்ப்போம். ஏதாவது அதுல உனக்கு டவுட் இருக்கான்னு பாரு. லைக் எக்ஸாம்பிள்ஸே பாரு, டவுட் இருக்கான்னு சொல்லு. ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டா. ஸோ உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுதான் லைக் இந்த சம்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீ லைக் அது எப்படி போடுறங்கிறது நீ ஒரு கான்செப்ட் புரிஞ்சினா போதும். உனக்கு லைக் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாலுமே நீ போட்டுருவ. ஸோ கான்செப்ட் புரியாம இருந்தாதான் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீ கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லைக் ரைட் த வே கேட்டுரு. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ மேம். இந்த மேம் 22 அந்த இந்த முரளி சம்ல படிச்சோம்ல மேம், அந்த கமிஷன் அதே மாதிரி தானா மேம் அந்த தேர்ட் சப் டிவிஷன்? ஆமாண்டா அதே மாதிரிதான். ஓகே மேம். ஆனா இங்க பிஃபோர் கண்டுபிடிக்கிறோமா ஆஃப்டர் கண்டுபிடிக்கணுமா மேம்? அதெல்லாம் உனக்கு அதாவது உனக்கு அது கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் நீ அதெல்லாம் யோசி. ஸோ அந்த சமயம் இந்த சமயம் கன்ஃபியூஸ் பண்ணாத. அது வந்து நீ கமிஷனை வந்து நீ ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ கேபிட்டல் வந்து நீ லைக் என்ன உனக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட்டை நீ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்த. ஓகேவா? ஸோ அது வந்து வேற சம். ஓகேவா? அது கான்செப்ட் வேற. ஸோ அது வந்து நீ ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் வந்து அந்த ப்ராஃபிட்ல இருந்து இந்த கமிஷன் மட்டும் உனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. ஸோ இங்க உனக்கு எதுவுமே கொடுக்கல லைக் டேரக்டா கமிஷன் மட்டும் நீ போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ அதோட கன்ஃபியூஸ் பண்ணாத. ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் சம்ஸ் லைக் நெக்ஸ்ட் சம் பாக்குறியா? 23rd சம். எஸ் மேம். இல்ல நான் எடுக்கணுமா அது? நான் பாக்குறேன் மேம். ஓகே ஓகேடா. டவுட் இருந்துச்சுன்னா சொல்றேன் மேம். ஓகேடா சரி நீ பாரு. நான் அவங்களுக்கு நான் கவர் பண்றேன் அடுத்து. ஓகேவா? ஓகே மேம். மதுமிதா நீ எந்த சாப்டர்ல இருந்துடா லிசன் பண்ணுவ? நீ செகண்ட் சாப்டர்ல இருந்து லிசன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. லைக் நீ லைக் எப்படிடா நீ லிசன் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல மேம், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் மேம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தானா? சோ அப்போ உனக்கு நீ அந்த இது லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளியரா இருக்கா உனக்கு? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? எஸ் மேம், ஒன்ஸ் மோர் சொல்றீங்களா மேம்? ஓகேடா. நான் அது வந்து லைக் எண்ட் ஆஃப் த செஷன் உனக்கு 10 minutes அது மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகேடா. ஓகே. சவின், தீரன், லைக் பிரமதா, லைக் அது சம்ஸ் கோ த்ரூ பண்ணீங்களா அந்த ரெண்டு சம்ஸ்? எஸ் மேம். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? மேம் அதுல ஒரே ஒரு டவுட். 9th சம்ல வந்து ஓப்பனிங்கும் 31/3/2018 கொடுத்துருக்காங்க மேம். அப்புறம் க்ளோசிங் 31/3/2019 கொடுத்துருக்காங்க. எங்க மறுபடியும் டேட் சொல்லு பாப்போம். மேம் 9th சம்ல வந்து ஃபர்ஸ்ட் 31/3/2018 அப்புறம் 31/3/2019 கொடுத்துருக்காங்க. அப்ப அது உனக்கு லைக் அதாவது 31st அந்த 18ங்கிறது உன்னோட ஓப்பனிங். புரிஞ்சுதா? 19ங்கிறது உன்னோட க்ளோசிங். புரியலையா அது எப்படி அங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு? மேம் ஆனா எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தானே மேம் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இப்படியும் உனக்கு மாத்தி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே மேம். அதாவது இப்படி கணக்கு லைக் உனக்கு வந்து என்ன சொல்றது, ஃபினான்ஷியல் இயர் இருக்கு, கேலண்டர் இயர் இருக்கு. புரிஞ்சுதா? சோ அப்ப அந்த 18 19 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 18ல கொடுத்துருக்கிறது உன்னோட ஓப்பனிங் பேலன்ஸ், 19ல கொடுத்துருக்கிறது உன்னோட க்ளோசிங் பேலன்ஸ். புரிஞ்சுதா? மேம் அந்த கான்செப்ட் ஓகே மேம். ஆனா 31/3 கொடுத்திருந்தாலும் அந்த ஓப்பனிங் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா?
3/2019 அது வந்து க்ளோசிங். ஓகேவா? ஸோ இந்த மாசம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாசம் ஜூன் மாசம் இருக்கா? ஸோ ஜூன் மாசம் ஆல்மோஸ்ட் நியரிங்கா இருக்கா? ஸோ ஜூன் ஜூன் 30th ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 30th வந்து உன் கையில வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அது வந்து இந்த மாசத்தோட க்ளோசிங். ஓகேவா? இந்த மாசத்தோட க்ளோசிங் ஜூலை மாசத்தோடது என்ன ஆகும்? ஓப்பனிங். ஓப்பனிங். அதுதான் அங்க கான்செப்ட். புரிஞ்சுதா? எஸ் மேம். அப்ப 2018ஓட க்ளோசிங் தான் உன்னோட 2019ஓட ஓப்பனிங். புரிஞ்சுதா? ஓப்பனிங். அங்க சிம்பிளா உனக்கு இந்த எக்ஸாம்லயே அந்த அவங்க கொடுத்துருக்கிற டேட்டையும் கம்பேர் பண்ண முடியுதா? எஸ் மேம். மேம் அப்போ இந்த ஓகேடா. இயர்ங்கிறது வந்து